பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, அரசரின் திறமை அப்படின்னு ஒரு கதையை பற்றி பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு அழகான அரண்மனை இருந்தது. அந்த அரண்மனையில் ஒரு அரசரும் ஒரு சேனாதிபதியும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அரசர் தன்னோட சேனாதிபதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, சேனாதிபதியே, இந்த ஊரில் ஒரு போட்டி நடக்க போகுது. அந்த போட்டி என்ன போட்டினா, ஒரு மாபெரும் ஓவிய போட்டி. இந்த ஊரில் உள்ள அனைவரையும் நான் கலந்துக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சேனாதிபதியோ, ஆமரசே, நான் கூட கேள்விப்பட்டேன், இந்த ஊரில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்குவாங்க, உங்களோட மகனான இளவரசனையும் கலந்துக்க சொல்லுங்க அப்படின்னு சேனாதிபதி சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே அரசர் அதுக்கு, ஆமாம், கண்டிப்பாக என் மகனும் தான் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகனை பார்க்கறதுக்காக சேனாதிபதியும் அரசனும் அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. அப்போது சேனாதிபதி இளவரசன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, இளவரசனே, உங்களுக்கு தெரியுமா, இந்த ஊரில் மாபெரும் ஓவிய போட்டி நடக்க போகுது, நீங்கள் கலந்துக்கிறீங்கள அப்படின்னு சேனாதிபதி ரொம்பவே ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கிறாரு. அதுக்கு இளவரசனும், ஆமாம், கண்டிப்பாக நான் கலந்துக்குவேன், நான் கலந்துக்கலன்னா அப்புறம் யார் கலந்துக்குவா, அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்கிற எல்லாரையுமே தான் கலந்துக்க சொல்ல போகிறேன், என்னோட நண்பர்கள் சில பேர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ஆனால் இந்த போட்டியில் நான் தான் ஜெயிப்பேன், ஏன்னா என்னோட திறமைக்கு முன்னாடி எல்லாரும் அவ்வளோ பெரிய திறமைசாலியெல்லாம் இந்த ஊரில் யாரும் இல்லை அப்படின்னு கொஞ்சம் ஆணவத்தோடு பேசிகிட்டு இருக்கிறார். இதை கேட்டோடனே மகாராஜா, அப்படியாப்பா, நீ பெரிய திறமைசாலி தான், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நீ ஜெயிப்ப, அதெல்லாம் எனக்கு ஒரு கவலையும் இல்லைப்பா, நீ ஜெயிச்சா இந்த நாட்டுக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்கிறாரு மகாராஜா. உடனே அதுக்கு இளவரசரோ, கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன், எல்லா போட்டிலையும் நான் தானே ஜெயிச்சிட்ருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஆணவத்தோட இளவரசர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதை அமைதியாக மகாராஜாவும் சேனாதிபதியும் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இளவரசர் இப்படி ஆணவத்தோட பேசுறது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. யாருக்குமே ஒரு ஆணவம் தலைக்கணமெல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா? அப்புறம் மகாராஜா சேனாதிபதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, இளவரசன் பாரு, எப்போ பார்த்தாலும் ஒரு ஆணவத்தோடு இருக்கான், எல்லா குணமும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஆணவம் இருக்குது, அது மட்டும்தான் எனக்கு அவனை நினச்சி கவலையாக இருக்குது அப்படின்னு மகாராஜா சேனாதிபதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே அதுக்கு சேனாதிபதி, மகாராஜா, நான் ஒரு யோசனை சொல்லவா, நான் சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு சேனாதிபதி மகாராஜா கிட்ட சொல்கிறாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த போட்டியில் நீங்கள் கலந்துக்கங்க, நீங்கள் கலந்துக்கிட்டு அவரோட ஆணவத்தை எல்லாம் உடைங்க, ஏன்னா உங்களை விட ஒரு திறமைசாலி யாரையுமே பார்க்க முடியாது, ஏன்னா அவரும் திறமைசாலி தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதனால அதிகமான ஆணவம் வரக்கூடாது இல்லையா, நீங்கள் கலந்து நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய ஆணவம் எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு மகாராஜா கிட்ட ஒரு யோசனை சொல்லிட்டு இருக்கிறாரு சேனாதிபதி. அதை கேட்டோன்னே மகாராஜாவுக்கு, ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரின்னு தான் எனக்கு தோணுது, சரி நான் கலந்துக்கிறேன், ஆனால் என்னென்னா இது வெறும் சின்ன பிள்ளைங்களுக்காக நடத்துகிறதாச்சே, நான் எப்படி கலந்துக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை அவருக்கு. இல்லை கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சேனாதிபதி தொடர்ந்து அவரை வற்புறுத்துறாரு. உடனே மகாராஜா, சரி கண்டிப்பாக நான் கலந்துக்கிறேன், இந்த போட்டியில் நான் ஜெயிச்சு இளவரசனோட ஆணவம் குறைஞ்சாதான் இந்த நாட்டு மக்கள் நல்லா பார்த்துக்குவான், நல்ல திறமைசாலி, நல்ல புத்திசாலி தான், என்ன கொஞ்சம் ஆணவம் தான் அதிகம், மற்றபடி எல்லாம் நல்ல குணங்களும் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் இளவரசன் தன்னோட நண்பனை பார்க்கறதுக்காக ஊருக்குள்ளே வராரு. தன்னோட நண்பன் கிட்ட, உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த ஊரில் ஒரு ஓவிய போட்டி நடக்க போகுது, அதில் நான் கலந்துக்க போகிறேன், நீ கூட கலந்துக்க அப்படின்னு இளவரசன் தன்னோட நண்பன் கிட்ட ஆர்வமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் தன்னோட நண்பன் கிட்ட, நீ கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தன்னுடைய நண்பனும், நான் கலந்துக்கிட்டா எப்படி நான் ஜெயிக்க முடியுமா உன்னோடைய அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய அறிவாளியெல்லாம் இல்லை, நீ தான் கண்டிப்பாக ஜெயிப்ப, எல்லா போட்டிலையும் நீ மட்டும்தானே ஜெயிக்கிற அப்படின்னு தன்னுடைய நண்பனும் இளவரசனை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறான். எல்லாருமே இளவரசனோடனே புகழ்ந்து தானே பேசுவாங்க, அதே போல் அவனும் புகழ்ந்து பேசுகிறான். சரி, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசன் தன்னோட வீட்டுக்கு புறப்படுறான். அங்கே போனோடனே தன்னோட அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும், போட்டிக்கு தயாராக நான் ரெடி ஆகிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அதே போல் எப்போதும் போலவே நான் இன்றைக்கி எப்படி இந்த போட்டியில் நான் தான் ஜெயிப்பேன்னு அவனோட ஆணவத்திலேயே பேசிகிட்டு இருக்கிறான். இதை அம்மாவும் அப்பாவும் பார்த்துட்ருக்குறாங்க. அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் நில்லுப்பா, இந்த போட்டியில் அப்பா கூட கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இளவரசனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னது, அப்பா நேற்று கூட நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்பா வர்றதா. உடனே இளவரசன் தன்னுடைய அப்பாட்ட கேட்குறான், என்னப்பா நீங்கள் வரேன்னு சொல்லவே இல்லையே, திடீர்னு நீங்களும் கலந்துக்கிறீங்க, சரி வாங்க கலந்துக்கங்க, எப்படி இருந்தாலும் நான் தானே ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு தன்னோட பெருமையை பேசிகிட்டு இருக்கிறான் இளவரசன்.
சரிப்பா நம்ம கிளம்புவோம், நான் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பி போகலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். உடனே மகாராஜா, நீ திறமசாலி, நீ புத்திசாலி, கண்டிப்பாக நீ ஜெயிப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்குதுப்பா. இந்த வாட்டி நானும் கலந்துக்கணும்னு ஒரு ஆசை, கலந்துக்கிட்டு முயற்சி செஞ்சு பார்த்தா தானே தெரியும் நான் ஜெயிக்கிறேன்னா இல்லையான்னு. சரி வா நம்ம புறப்பட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி கிட்ட சொல்லிட்டு இளவரசனும் மகாராஜாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்புறம் மகாராணி 2 பேருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்து நல்ல விதமாக போயிட்டு வாங்க, நீங்கள் 2 பேருமே ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்புறம் இளவரசனும் மகாராஜாவும் அங்கே ஒரு பெரிய அருங்காட்சியகம் இருக்குது, அங்கே போய் அதில் போய் கலந்துக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க வரைஞ்ச ஓவியத்தை எல்லாம் அங்கே உள்ளவங்க கிட்ட அவங்க அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அப்புறம் இளவரசன் மகாராஜா கிட்ட, இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கு இல்லைப்பா, இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே மகாராஜா, ஆமாப்பா நானும் இப்போ தான் முறையாக வரேன். சரி, நம்மளோட ஓவியங்களை எல்லாம் ஏற்கனவே சேனாதிபதி கிட்ட கொடுத்து அனுப்பிச்சி வச்சாச்சு, என்ன முடிவு வந்திருக்குன்னு தெரில, இன்னைக்கு முடிவுக்கு தான் வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள அருங்காட்சியகத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனால் ஒரு மகாராஜா, வேறு ஒரு நாட்டை சேர்ந்த மகாராஜா நின்றுட்டுருக்கிறாரு. அங்கே இந்த மகாராஜாவை பார்த்தோன்னையும் ரொம்ப அன்பாக அரவணைப்பாக வந்து வரவேற்கிறாரு. மகாராஜா கிட்ட, நீங்கள் உங்களுக்காக நான் ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்ருக்கேன், இந்த போட்டியில் யார் ஜெயிச்சது தெரியுமா, எல்லாமே ஏற்கனவே அறிவிப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த சந்தோஷமான செய்தியை கேட்டு உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். உங்கள் திறமையை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உங்களை நேரில் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. என்னுடைய மகள் கூட உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு என்னோட வருவேன்னு பிடிவாதம் பண்ணி உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட இளவரசன் வந்து, நம்மளை பற்றி தான் பெருமையாக சொல்ல போகிறாங்க, நம்ம தானே ரொம்ப அருமையாக ஓவியம் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறாரு மனசுக்குள்ளே. அதே சமயத்தில் மகாராஜாவும், நானும் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்களும் உங்கள் நாட்டை நல்லா சிறப்பாக ஆட்சி செய்றீங்க, உங்கள்கிட்டே நிறைய திறமை இருக்குது, நானும் உங்களை ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சிட்டே இருந்தேன், இன்றைக்கி தான் அந்த சந்தர்ப்பம் கிடச்சிது, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகாராஜா, எனக்கும் உங்களை பார்த்ததில் சந்தோஷம், இந்த போட்டியில் யார் ஜெயிச்சா தெரியுமா, மகாராஜா நீங்கள் தான், உங்கள் திறமைக்கு முன்னாடி நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லை, எவ்வளோ அழகான ஓவியங்கள் உங்களோடது, இதை பார்த்துட்டு இருந்தால் இன்றைக்கி நாள் முழுக்க பார்க்கலாம், அவ்வளோ கலை அவ்வளோ அறிவு அதில் இருக்குது, எவ்வளோ அழகான ஓவியம் தெரியுமா, உங்களை மாதிரி ஒரு திறமையான ஒரு ஓவியர் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, என் மகளும் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணி வந்திருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே இளவரசனுக்கு ஒரு மாதிரி மனசு இதாகிடுது. என்னடா அது, நம்ம தான் ரொம்ப அழகாக வரைஞ்சோன்னு நினச்சிட்டு இருந்தோம், நம்மளை விட நம்ம அப்பா ரொம்ப திறமைசாலியாக இருப்பார் போல இருக்கே, நம்ம தான் இத்தனை நாள் பெரிய அறிவாளின்னு நினச்சிட்டு இருந்தோம், நமக்கு மேலேயும் நம்ம அப்பா ரொம்ப அறிவாக இருக்காங்க, ஆனால் அவர் எவ்வளோ தன்னடக்கமாக இருந்திருக்கிறாரு, ஒரு நாள் கூட தான்கிட்ட இப்படி ஒரு திறமை இருந்தது அவர் சொன்னதே இல்லையே. அதே சமயம் இளவரசியும் ரொம்ப மகாராஜாவை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறா. இதை பார்த்தோன்னையும் சுத்தமாக இளவரசனுக்கு தன்னுடைய ஆணவம் எல்லாம் உடஞ்சிருது. ஏன்னா எப்பயுமே தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு யாரும் ஆணவமாக இருக்கக்கூடாது இல்லையா. அப்புறம் அவங்க 2 பேரும் அங்கேருந்து அவங்கள வாழ்த்து சொல்லிட்டு கிளம்பினோன்னையும் இளவரசன் தன்னுடைய அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். அப்பா, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய திறமைசாலின்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, நான் தான் ரொம்ப திறமைசாலின்னு இத்தனை நாள் ஆணவத்தில் இருந்துட்டேன், என்னைய மன்னிச்சிருங்கப்பா, என்னைய விட திறமைசாலி நீங்கள், இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, நான் என்னோடய தப்பை உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் இளவரசன் தன்னுடைய அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறான். அம்மா, நான் இத்தனை நாள் நான் எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டேன், நான் ரொம்ப திறமைசாலின்னு ரொம்ப ஆணவத்தில் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே மகாராஜா, பரவாயில்ல, நீ புரிஞ்சுக்கிட்டேல அதுவே போதும், நீ கூட திறமைசாலி தான்ப்பா, உன்னோடைய திறமையும் ரொம்ப ரொம்ப அழகானது, ரொம்ப அறிவானது, ரொம்ப நுட்பமானது, எனக்கு உன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது, நீ எனக்கு பிறகு இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் நல்லா பார்த்துப்ப, இன்னும் கொஞ்சம் ஆணவம் மட்டும்தான் இருந்தது, அது சுத்தமாக இப்போ உன்கிட்ட இல்லை. உடனே இளவரசன் சொல்கிறான், கண்டிப்பாப்பா, இனிமேல் இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் நான் நல்லா பார்த்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஆணவம் இருந்தது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன், இனிமேல் இந்த தப்பை எப்போதும் செய்ய மாட்டேன், யாரும் ஆணவத்தோடு இருக்கக்கூடாதுங்கிறத எனக்கு உணர்த்திட்டீங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். உடனே மகாராணி, நீ இதை புரிஞ்சுக்கிட்டில்லப்பா, அதுவே எனக்கு போதும், அப்பா சொல்லி ரொம்ப நாள் வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க, ஆணவத்தோடு யாரும் எதையும் சாதிக்க முடியாது இல்லையா, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஆணவத்தோடு எதையும் சாதிக்க முடியாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் மகாராஜா தன்னோட சேனாதிபதி கிட்ட வந்து எல்லா நடந்ததையும் சொல்கிறாரு. அப்புறம் சேனாதிபதி, ஆமாம் அரசே, நான் கேள்விப்பட்டேன், மகாராணி காலையிலே எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் கூட வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கல்ல, பாருங்கள், கண்டிப்பாக இளவரசன் எவ்வளோ பெரிய ஆளாக வருவார், நிச்சயமாக இந்த நாட்டை நல்லா ஆட்சி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு.
உடனே மகாராஜா, எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய மகன் முழுசாக மாறிட்டான். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ தான் இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் நல்லா பார்த்துப்பான். இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? என்னோடய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.